அன்புக்குரியவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் பனிமை தாயின் திருத்தலை பேராயத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளில் டாப் 10 சிறந்த நிகழ்வுகள் என்னும் தொடரில் இன்று பனிமைய நோன்பு வழிபாடுகள். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பேராலயத்தில் 3வது சனிக்கிழமை, இப்பொழுது 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு நோன்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை திருப்பலி, ஜெபமாலை, மரியன்னைக்கு புகழ் மாலை, இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை என்று 3 மணி நேரம் நோன்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நீதித்தலைவர்கள் நூல் 20ஆம் அதிகாரம் 26வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுத்தனர். ஆகவே புதிய இஸ்ரேலாகிய நாமும் ஆண்டவர் திருமுன் அமர்ந்து நோன்பிருந்து பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நம்முடைய பேராலயத்தில் ஒவ்வொரு மாதமும் கடந்த 44 மாதங்களாக இந்த பனிமைய நோன்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் ஒரு கருத்துக்காக, குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்போருக்காக, திருமண வரனுக்காக காத்திருப்போருக்காக, வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போருக்காக, அரசு தேர்வு எழுதுகிற மாணவ மாணவியருக்காக, நோயாளர்களுக்காக என்று ஒவ்வொரு மாதமும் ஒரு கருத்தில் 44 மாதங்கள் பனிமை நோன்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஏராளமான மக்கள் வருகிறார்கள். ஏராளமான மக்கள் தங்களுடைய பெயர்களை கொடுத்து எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நோன்பு வழிபாடுகள் வழியாக பல அற்புதங்கள், பல புதுமைகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் பலரும் வந்து சாட்சி சொல்கிறார்கள். எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, வேலை கிடைத்திருக்கிறது, திருமண வரன் கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் சாட்சி சொல்கிறார்கள். அந்த சாட்சியங்கள் நம்முடைய பனிமை இதழில் அச்சிடப்படுகின்றன. 100 சாட்சியங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தந்த காணிக்கைகள் தான் இந்த 60 தங்க நகைகள். ஆகவே இந்த பனிமைய நோன்பு வழிபாடுகள் பனிமை தாயினுடைய வல்லமையை, அவர்களுடைய பரிந்துரையின் வல்லமையை, இறைவனுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகளாக நம்முடைய பேராலயத்தில் அமைந்திருக்கின்றன. அதற்காக கடவுளை போற்றுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக.